கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். இந்த ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும், துதிப்பதிலும், போற்றுவதிலும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்த ஆவி வழிநடத்துகிறார், அந்த பசுத்த ஆவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற பசுத்த ஆவி. அந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்த ஆவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி, வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார். எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசையின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவா என்னும் தெய்வத்தை, அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டளை. கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது? தன் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு. அந்த தோல்வி நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக அறிந்த பிறகு, அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தாசர், தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரவேல் ஜனத்தா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசு விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்று கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின
விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகிறதா இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அதன் இரத்தத்தின் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து செல்வது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம், அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, விஞ்ஞானம் பெருக பெருக, இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும்போது இன்டர்நெட் மூலமாக ஆத்துமா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு. ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும் போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, அவிசுவாசம் அடையாதபடி, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வைக்காதபடி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதபடி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலும் ஜெபிப்பதிலும் தன் ஆத்மாவை மாத்திரம் தட்டி எழுப்புகிறோம். மாத்திரமல்ல, கேட்கின்றவர்களில் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசுவை விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு, ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார்கள். வீட்டினுடைய ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம்
பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசம். உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாசு எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறான். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கி கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் இரட்சகர், வல்லமன்னவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர் அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பாராதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தை பலியால் செலுத்தினபடினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். உலகத்திற்கு உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாய், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், அவனுடைய இருளின் அதிகாரத்தில் இருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய். உன் விசுவாசம் தொடர வேண்டும். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய உதவினாலே ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசினை எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பரிசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிக பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிக பெரியது. கெத்செமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமா மாறி அது பூமியின் மேல் விழுந்தது.
எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும். ஜெப வீரர், ஜெபத்தில் போராடினார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து முழங்கால் படியிட்டு யுத்தத்தை துவங்கினார் கெத்செமனே தோட்டத்தில். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர ஜெப வாழ்க்கையை இழக்கிறோம். ஜெபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை ரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால் உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. உண்மையானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெத்செமனேயில் எங்கே முழங்கால் படிட்டு ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை ரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிவான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையானவிட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகம், நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் எழுதின புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், இயேசுவை நம்பிட்டோம். என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டேன். இனி பின்வாங்கி போக மாட்டேன். விசுவாசத்தில் பின்வாங்கி போக மாட்டேன். நான் ஜீவன் இருக்கிறவரிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம். அது மண்ணுக்கு போய் விடுகிறது. ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கர்த்தரிடத்திலே திரும்பி போடுகிறது. மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பிறகு இளைப்பாற செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. என்ன கடுமையான இந்த இடத்தில் பார்க்கும் போது எபிரேயர் நிருபத்தில், ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகள் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய், நம்பு. ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை
வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும். அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பரிசுத்த ஆவி யார் என்றால் உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவி. உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறவர் உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார். காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா? அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா? அந்த வார்த்தையின் மீது உண்மையாகவே விசுவாசம் வைக்கிறாயா? தேவ வசனத்தை கேட்போம், பிரசங்கத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம். அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கதான் பிசாசு கிரியை செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வரும் ஆலயத்தில் இருந்தோ, இதோ டெலிவிஷன்ல இருந்தோ, இல்ல ரேடியோல இருந்தோ, உங்கள் மத்தியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிறேன். ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டாம். உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும். உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு, நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேலவசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்துல நீ உறுதியா இருப்ப. நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கோழையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும்.
தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும் போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும், அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம், இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாரால கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராரு ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். நியாய தீர்ப்பு நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியா இருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழுகிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கர்த்தர் சிலுவையிலே கொன்றார். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கர்த்தர். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசு. இயேசு ஜெயம் கொன்றார், ஜெயத்தை கொன்றார், வெற்றி பெற்றார். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு. இவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாது கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தர். என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் இரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம். அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார். அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார். அதிகமாய் என் மீது பாசம் வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம். என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எவர் என்றால் விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால்
கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ளுவது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும், நான் அதற்குள்ளே வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ? எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய். சோதனை வருதா, வேதனை வருதா, கண்ணீர் வருதா, பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு. வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் தி லார்ட். ஆண்டவரோடு சஞ்சரித்தான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளை அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நடத்துவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நாம் காண்கிறதினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல. காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையை தான் விசுவாசிக்கிறோம். அந்த பார்க்கல இன்னும். ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று. காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால தான் விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை. சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல.
வந்துட்டோம். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோட என் ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை வைத்தோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும் எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டாம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 கொரிந்தியர் 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெயம், எத்தனை வெற்றி கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நினைத்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இல்ல, நான் இல்லை, நான் ஒன்று இல்லை, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவாலே இல்ல, பலத்தால இல்ல, ஞானத்தால இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல. ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வருது, கிறிஸ்துவின் கிருபையினால வருது. அது யாரும் மறுக்க கூடாது. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது படும், ஜெயமோ கர்த்தரால வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தம் பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறது. அப்ப விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வைத்து வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வைத்து வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால வருகிறது. சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், எந்த நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு
இந்த விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். அது கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேர வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜெபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்து கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாய் இருந்தது. நமக்கு ஒரு நாள், ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாவும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கர்த்தர் நீ. கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர கிருபைத்தார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல். இந்தியாவிலிருந்து, ஜெர்மனியில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள், எந்தெந்த இருளாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கையின் மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது
அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நாங்கள் உலகத்திலே நல்ல ஒரு போராட்டத்தை போராட இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல ஒரு போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையில் அவர் கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏறெடுக்க போகின்றார். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற ஒரு சகோதரி. ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரை இப்படி அழைப்போமா? அதன் பின் சிஸ்டர் சுபா இளங்கோ முடிவு ஜெபத்தை எடுப்பார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்தியாவில இருந்து உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நீங்க துதித்து ஆராதித்து நாமத்தை மயப்படுத்துங்கள். நாங்கள் முடிவு ஜெபத்துக்கு கடந்து செல்ல போறோம். உங்களோட ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள், பல தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கு இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார் என்று 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறேன் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபையின் மேலே மகிவா நீரூற்றிடுவே, மகிவா நீரூற்றிடுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எபினேசரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே அன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர். அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி, பாருங்க, தேவனுக்கே ஒரு பேர் சுட்டுறாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எபினேசரே,
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவா இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபினேசரே, கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர் நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீர் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உம்மை முத்தம் செய்யும்படி, உம்மை புகழும்படி, போற்றும்படி, உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர், அழைத்தீர், உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே, உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே. உம்முடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவரே கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக. உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக. இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசங்களில் உள்ள மக்களெல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா.
மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் உம் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம், புகழுகிறோம். வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரிலே உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம், வானொலியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராய்த்த சிஸ்டர் ரூபி இந்தியா. தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா. ஸ்தோத்திரமானவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே நீர் எங்களை ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீ விளங்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இந்த நாளும் கர்த்தாவே, இந்த ஆராதனை தொகுத்து வழங்க பலனை சத்துவத்தையும் அப்பா கொடுத்து ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். அந்த சந்தி மத்தியான வேளையில் உம்மை நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருக்க கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர். தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவோம் மற்றவர்களை அப்பா அழைய செய்தியை உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கொடுத்தது ஆத்ம பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு கொடு செபிக்கிறான். நாளும் கதாவே ஆரம்பத்துல ஜெபம் பாட துதிகளுக்கு வழி நடத்துற பாஸ்டர்வானதுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். ஜெர்மன் தேசத்துல இருந்தாலும் கத்தா உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய படியான அழைத்து கொண்டு வந்தீர். அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி. அந்த ஜெர்மன் தேசத்துல இணைந்த ஐயா சகோதரிமார்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. ஜெபித்தார்களை துதித்தார்களை நாமத்துல வந்து அப்பா இதையாவது செய்யணும் என்ற வாஞ்சியை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய கைது பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தி ஒப்பு கூட செபிக்கிறாண்டு. அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். அந்த விண்ணப்பங்களுக்கு நீராம் என்றும் ஆமென் என்று பதிரப்புற கிருபைக்கு நன்றி. பிறருக்கா பாடப்பட்டு செபித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கேட்டு தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா அவளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதியும் கத்தா. அந்த ஆத்ம பாரத்துக்கா நன்றி செலுத்தி இணைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் கத்தாவே இந்திய தேசத்துல இருந்து இணைந்த கத்தாவே சரூபிக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நன்றி உள்ள ஆராதனை செய்தார்களை கத்தாவே அப்பா அவர்களை ஊழியங்களை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, எல்லைகளை விசாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்துகள். இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாவே நீர் அறிவிற்கத்தாவே அப்பா ஒவ்வொரு சகோதரி மேல ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா, வழி நடத்துவீரா. துதி பாடல் செபங்களுக்கு நீர் மகிமைப்பட்டீரே. தோழிக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்களே அந்த சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி, எல்லைகளை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துறேன் அப்பா. அருமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே கத்தா. வார்த்தையானவர்களோடு பேசினீரே அப்பா. பாஸ்டர் லூயிஸ் கரனு கூடாக அதற்காக நன்றி அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களோட விசுவாசத்தை கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்தக்க அங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவளா அந்த விசுவாசத்துல இன்னும் வளர, அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய, இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. அந்த வல்லமை சத்துவத்தை தந்திருக்கிறீரே, அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவர். உடைய காதை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. அது நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்க நீ கிரிய செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர்.
அடுத்த ஊழியக்கான ஆசீர்வதி, என்னோட குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியர் எல்லைகளை விசாலப்படுத்தும், இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பாய் மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரை ஜெபிக்க மறந்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறுஒளிபரப்பில கர்த்தாவே ஒளிபரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஊழியரும் சாபருமான அந்த ஊழியருக்கான ஆசீர்வதி, அவருடைய மனை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வத்தில் வேறு எடுத்து பாதுகாப்பினார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புவிச்சு மறுவழிப்பை ஆசீர்வதிங்க. இந்த உள்ளத்திலே எல்லாம் கர்த்தாவே இல்லத்திலே எல்லாம் கேட்கின்றார்கள். உள்ளமும் இல்ல உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் உம ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா, எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா, நீர் கிரிய செய்ய வேண்டும். நம்முடைய கரத்தின் கிரிய நிகழ விட்டாதிருக்கிறார். இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சி வைக்கிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வாத தரும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நல்ல கருத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனும் ஒப்பு கொடுத்து சுபம் கேட்கிறேன். சுபத்தைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். இதுவரை இந்நேரமும் முடிவு ஜெபத்தை எடுத்த சில சுபாலங்கோ, ஒன்டாரியோ, கனடா புதன் வியாழனிலே நித்திய விருத்தி நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் துதித்து ஆராய்த்த பிள்ளைகளையும் வார்த்தை குத்த தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி மைக் ஓன் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நன்றி. ஆமேன், ஆமேன். 2 அறிவித்தர்கள். நாளைய நாளிலே ப்ராஃபெட் அருணா அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதே வேளையில் அடுத்த வாரத்திலே சனிக்கிழமை சிஸ்டர் ஜானட் அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார். எங்களுடைய பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் திங்கள் புதன் மதிய வேளையிலே இந்திய மண்ணிலிருந்து, அதாவது கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெனியல் சேர்ச்ச ஊடாக அவர் ஒவ்வொரு திங்களும் புதன்கிழமையும் மதிய நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். பல வருடங்களாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ செய்தி கூடாக வழி நடத்தினார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌர மைந்தனையா அதிகால வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கி அவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாளை நாளிலும் தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் தொகுத்து வழங்குகிறார். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி சுபா மன்னிக்க வேண்டும், சகோதரி டோலியுடன் இணைந்து காரியங்களை செய்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த கால வேளையிலே இணைந்த சகோதரி சுபாலங்கோ, சகோதரன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் டொரண்டோவிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி மிதிலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சகோதரி ஜானட் அவர்கள் மன்னிக்க வேண்டும், சாந்தினி அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். சகோதரி சுஜாதா இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி கவிதா இணையவில்லை இந்த நாளிலும். அதே வேளையிலே கால வேளையிலே சகோதரி மாலை வேளையிலே சகோதரி எஸ்தர் ரூபி அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். அத்தோடு அவர் ஜெப ஆராதனை, துதி ஆராதனை, ஜெபங்களுடனும் பாடல்களுடன் வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னியுங்கள். அதே வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே அருமையாக வழி நடத்தினார்கள். ஒவ்வொருவரும் இணைந்து கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். சகோதரி டோலிக்கு கூட அருமையான சாட்சி. கடந்த நாளிலே அவர் கொஸ்கோக்கு ஷாப்பிங் போகிற பொழுது அவருடைய ஹேண்ட்பேக்கை யாரோ ஒருத்தர் ஓடிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பணம் முழுவதையும் கர்த்தர் திருப்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். எடுத்துக்கொண்டு போனவருடைய கண்ணை மறைத்து அந்த பேக்கிலே அந்த பணத்தை அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். ஒன்றையும் எடுக்கவில்லை. அந்த வகையிலே கர்த்தர் அப்படியாக வழி நடத்துகிறார். கர்த்தரை அண்டினவர்கள் நிச்சயமாக
வெற்றி பெறுவார்கள். இன்றைய நாள் செய்தி போல கத்தர் ஜெயம் கொடுக்கிறவர். ஆமேன். அவர் தலை குனிந்து போக செய்கிறவர் அல்ல. அந்த நன்றி செலுத்துவோம். நாளிலே காலை வேளையிலே ப்ராஃபெட் அருணா அவர்கள் தேவை செய்தி எடுத்து வருகிறார். நீங்களும் இணைந்து அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கள். கத்தருடைய கரத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கொண்டு பேர் பேராக கத்தர் வழிநடத்தினார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்கி இருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் யூடியூப்பிலும் போடுகிறோம். அதே வேளையிலே உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அவற்றை அனுப்பி கொடுங்கள். கத்தர் உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் சார்பில் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக மைந்தனை அதிகாலையிலிருந்து இதுவரை நேரம் தொகுத்து வழங்கினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். God bless you all. ஆமென். ஆமென். ஆமென்.